ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்விஆர் மீடியாவில் முட்டை சாதம் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முட்டைக்கு தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி 1 கப் வடித்து வச்சுருக்கோம், பெரிய சைஸ் வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, பூண்டு, இஞ்சி 2, கிராம்பு 1 பட்டை, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 4 முட்டை. ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க, அப்போ தான் முட்டை சாதத்துக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண பூண்டு, வெங்காயம். நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப இது முட்டை சாதத்துக்கு ரொம்ப வதங்க தேவையில்லை வெங்காயம். இப்போ 2 தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சாப்பாட்டில் உப்பு போட்டு வச்சுருக்கோம். நான் இப்போ இந்த தக்காளி வெங்காயத்துக்கு வரைக்கும் உப்பு போடுறேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓரமாக தள்ளிட்டு முட்டை உடச்சி இந்த பேன்லேயே நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நாலு முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். முட்டைக்கு வரைக்கும் நான் உப்பு போடுறேன். நம்ம இதிலே கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். உடனே கலந்து விடாதீங்க. கொஞ்ச நேரம் விட்டு கலந்து விட்டால் தான் நமக்கு நல்ல முட்டை கொஞ்சம் பெருசாக நல்லா கிடைக்கும். இந்த பாருங்கள், இது மாதிரி இருக்கும். அப்போ தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் மசாலாவோட இந்த முட்டையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாப்பாடு இதில் போடலாம். எல்லாத்துக்கும் படுற மாதிரி எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, முட்டை சாதம் ரெடி. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. பாய்.